எப்போ சப் பண்ணியிருப்பேன். இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். ரீசெண்டாக தான் வந்து ஒரு மழை விளையிற ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தது. சூப்பராக இருந்துச்சுப்பா. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் சப் பண்ணேன். நீ எப்படி பண்ணுற? நீ லைவ் எல்லாம் வருவியா? அண்ணாக்கு டீ வேணும். அண்ணா வாங்க. அண்ணா வந்து இஞ்சி தட்டி போட்டு டீ போட போகிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஏரியா கூலாக சில்லுன்னு இருக்கா. கொஞ்சம் காரசாரமாக டீ குடித்தா நல்லாயிருக்கும். எழிலண்ணா நான் நலம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எழிலண்ணா நலமாக இருக்காங்க. வீட்டில் வந்து கெஸ்ட் இருக்காங்க. அண்ணா வந்து பார்த்திங்கன்னா பம்பரம் விளையாடிக்கிட்டு ஹைட் அண்ட் சீக் விளையாடிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. அவங்க பசங்க இருக்காங்க, அவங்க மச்சான் பசங்க, அவங்க தங்கச்சி பசங்க, அவங்களாம் இருக்காங்க. குமார் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நான் இங்கே ஒருத்தி இருக்கேன், ஜவஹர் தெரியுதா? என்னாச்சு ஹரி? நீ நிஜமாக சொல்லவே இல்லைப்பா. நம்ம எப்போ இருந்து பேசுகிறோம்? நான் லைவ் ஸ்டார்ட் பண்ண அன்னிலேருந்து நம்ம பேசுகிறோம். நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா? இப்போ உங்கள் அப்பா சாப்பிடலை அப்படின்னா நீ என்ன செய்ய போகிற சொல்லு? நீ சாப்பிடாம இருக்க போறியா? தெரியலையா? சரி விடு. திரும்ப கேட்டது கூடாது. என்ன சொன்ன? பிரியாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீ கேட்பல, அன்றைக்கி இருக்க உனக்கு கச்சேரி. காலை என்ன ஸ்பெஷல் பிரியாராஜன்? காலை ஸ்பெஷல் வந்து தக்காளி சாதம். ஸ்டைலாக சொல்லுவாமா டொமேட்டோ ரைஸ், ஆனால் காலி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரசம், சாதம், முட்டை பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். நான் இன்னும் சாப்பிடவில்லை. ஏன் சாப்பிடல? ஆமாம், நைட்டு 11 மணிக்கு சாப்பிட்டா காலையில் 11 மணிக்கு தான் சாப்பிட்ணும். நீங்கள் சாப்பிடல, ஆனால் எத்தனை டீ குடிச்சிங்க? வணக்கம் பிரவீன் தம்பிக்கு என்ன இன்னும் கோவம் போகலையா? அது ஏன் மூஞ்சியில் ஃபுல்லாக மிளகா பொடி வச்சுருக்கீங்க? இப்போ தான் டீ போட்டு சாப்பிட்றீங்களா? நோ, இது காலையிலேருந்து 2வது டீ, ஆஃப்டர் டிஃபன். வாய்ஸ் கேட்கலையா? ஏன் பிரவீன்? நான் ஹெட்ஃபோனில் பேசுகிறேன் பிரவீன், இப்போ கேட்குதா? இவங்க எல்லாருக்கும் கேட்குது, உனக்கு மட்டும் கேட்கலையா? அதுவும் போச்சா? உனக்கு நான் எங்கேருந்து போய் ஆரஞ்சு கலரில் பொண்ணு பார்க்குறது? இத்தனை ஓட்டம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஐஸ் பிரியாணியா? ஆனால் இங்கே ஊரே ஐஸாக தான் இருக்குது. நீங்கள் ஐஸ் பிரியாணி சாப்பிட்றீங்க, சூப்பர். ஆனால் பொங்கல் பிரியாணியில் இப்போ இது ரொம்ப முக்கியம். கேட்டாங்களா உங்கள்கிட்ட? சும்மா இருங்க. எழிலன்னா அருமை, எனக்கு பிடித்த உணவு. ஸோ நம்மக்கிட்ட சேர்ந்ததெல்லாம் அப்படி இருக்கே. ஆமாம் ஹரி, உனக்கு வேலை இருக்கும்ல? இந்நேரம் நீ பேங்க்ல எல்லாம் இருக்கணும். மணி என்ன 10 ஆயிடுச்சு, பேங்க் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐஸ் பிரியாணி சூப்பர் அப்பு. நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? பைக் சவுண்டில் கொஞ்சம் லோவாக கேட்குது. நீ வண்டி ஓட்டிக்கிட்டே மெசேஜ் பண்ணுற அப்படின்னா ஃபோனை ஓரமாக வச்சுட்டு போயிடு. இதுதான் உனக்கு வார்னிங், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். நீ வண்டி ஓட்டுற அப்படின்னா மெசேஜ் பண்ணாத. நீங்கள் ஏன் என்ன துரத்துற? ஆமாம், ஐஸ் பிரியாணி பிடிக்கும், பொங்கல் பிரியாணி பிடிக்கும்னு. ஐயோ, நீ மட்டும் குமார் அண்ணாவோட சேர்ந்து அவரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உன்னையும் பிடிக்க முடியாது. நல்லவனாக இருக்கிறவனுக்கு எடுத்துருவார் அவர். ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு, குமார் அண்ணாவோட சேராத. ப்ளூ சொக்கா இல்லை, அது பர்பிள் சொக்கா. உனக்கு வேணுமா? ஃப்ரெண்டு டிரைவிங்கா? அப்போ ஓகே. அப்போ நீ மெசேஜ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இந்த டிரைவிங்கில் மெசேஜ் பண்ணுற பழக்கத்தை தயவு செஞ்சு யாரும் பண்ண வேணாம்ப்பா. அன்றைக்கி ஒரு நாள் பாலன் இப்படி தான் பண்ணான். கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது மெசேஜ் பண்ணுறான். ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. நீங்களும் ஹரி எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹரிக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க இல்லைன்னா? வாங்க, நான் உங்களை நான் என்னைக்காவது ஒரு நாள் நேரில் பார்ப்பேன்ல. இங்கே தானே இருக்கீங்க, இருங்க உங்களுக்கு இருக்காங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வர்ற அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பிரியாணி தான்.